सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. உமாதேவி பூபாரம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திரன்ட்ட போய் இந்திரன் பிரம்மாட்ட அழிச்சுன்னு போய் பிரம்மா விஷ்ணுட்ட அழிச்சுன்னு போறார். விஷ்ணுவும் இதுல நான் டைரக்டா பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதாக சொல்றாரு. ஏன்னா உலகத்துல எல்லா விஷயமே அப்பாளுடைய இச்சை பிரகாரம் தான் நடக்கிறது அப்படின்னு அந்த விஷயத்த பூமாதேவிட்டு சொல்றார். விஷ்ணு அக்னிர் ந யமஸ்வஷ்டா ந சூரியோ வருணஸ்ததா. எந்த தேவதைகளும் நான் இந்த இடத்துல சுதந்திரமா நீ சொல்றது கேட்டு அது பூபாரத்தை சரி நியாயமா இருக்கு, உன்னுடைய கஷ்டம் நியாயமா இருக்கு, உன்னுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சுதந்திரமா டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் வல்லவன் இல்லை. அதாவது என்ன பண்ணணும் நானே தீர்மானம் பண்ணி எது ரைட்டு எது சரி எது தப்புன்றது தீர்மானம் பண்ணி எப்படிப்பட்ட டிசிஷன் எடுக்கணும்ங்கிறத என்னால சுதந்திரமா எடுக்க முடியாது. அம்பாள் என்ன ஆக்கிய பண்றாளோ எதை பண்ணலாம்னு சொல்றாளோ அதைதான் பண்ண முடியுமே ஒழிய சுதந்திரமா இந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுத்து நானே எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நான் மட்டும் இல்ல, நான் பிரம்மா நான் சிவஸ்ததா, பிரம்மாவா இருக்கிற நீயும் பண்ண முடியாது, சிவனாலேயும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப எங்க 3 பேராலேயே பண்ண முடியலன்னா இந்திரஹா அக்னிகி ந யமஹா துவஷ்டா ந சூரியோ வருணஸ்ததா. திக்தேவதைகள் திக்பாலகால இருக்கல அவளும் சுதந்திரமா, அதாவது யாராவது ஒருத்தர் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னா அது ஒரு பெரிய இந்த ப்ராப்ளமா இருக்கும்போது காஸ்மிக் ப்ராப்ளமா இருக்கும்போது அதுல எது ரைட்டு எது தப்பு என்ன மாதிரி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் யார் சால்வ் பண்ணணும்ங்கிறத நாங்களே தீர்மானம் பண்ண முடியாது. டெசிஷன் எடுத்து நாங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் அம்பாளுடைய கையில இருக்கு. அவ யார டெபிட் பண்றாளோ அவ தான் பண்ணணும். அவ எப்படி பண்ண சொல்றாளோ எப்படி நடக்கிறதோ அந்த மாதிரிதான். யோகமாயா வசே சர்வம். சோ சர்வம் இதம் எல்லாமே யோகமாயா வசே, அந்த யோகமாயா அவளுடைய கையில தான் இருக்குது. சர்வம் ஸ்தாவர ஜங்கமம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் பிரசிதம் குணசூத்திரதா. பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் சகல பிராணிகளும் குணசூத்திரதா அந்த குணத்தை முற்றிந்து அதுங்கெல்லாம் இயங்குறது யார் எந்த சமயத்துல எப்படி நடக்கிறாளோ இந்த மாதிரின்ட்டு. யதாசா ஸ்வேச்சையா பூர்வம் கர்த்தும் இச்சதி சுப்ரத ததா கரோதி சுஹிதா வயம் சர்வேபி தத்வசாக. யதாசா ஸ்வேச்சையா சா யோகமாயா மட்டும்தான் ஸ்வேச்சையா தன்னுடைய இஷ்ட பிரகாரம் எந்த காரியத்தை, அதாவது அந்த குணங்கள் அவளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, பாக்கி எல்லாரும் குணங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கா. அதனால நான் தீர்மானம் பண்ணும்போது என்னுடைய தீர்மானமே என்னுடைய குணத்தை அனுசரிச்சுதான் தீர்மானம் பண்ண போறேனே ஒழிய என்னுடைய குணத்துல எனக்கு எது சரி தப்புன்னு தோணிதான் தீர்மானம் பண்றனே ஒழிய எது சரி தப்புன்றது இல்ல. அதனால எது சரி தப்புங்கிறது தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் பண்ணணும்னா அம்பாள் உத்தியாலதான் பண்ண முடியும். அதனாலதான் யதாசா ஸ்வேச்சையா பூர்வம் கர்த்து மிச்சதி. சோ அவ எப்படி ஸ்வேச்சையா கர்த்து மிச்சதி கதா கரோதி அவ அந்த மாதிரி செய்கிறா. ஏன்னா அவளுக்கு அந்த சுதந்திரம் குணம் அவளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நம்மளே சொல்லும் போது என்ன சொல்றோம், விஷ்ணு சத்துவகுண பிரதானம், பிரம்மா ரஜோகுண பிரதானரா இருக்கார், சிவன் தமோ குண பிரதானரா இருக்காருனாக்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குணங்களுடைய கண்ட்ரோல்ல அவ இருக்கான்னு தெரியறது இல்லையா. ததா கரோதி சுகிதா வயம் சர்வேபி தத்வசா. நாங்க எல்லாரும் அவளுடைய கண்ட்ரோல்ல தான் குணங்களுடைய வசத்துல இருக்கோம். யத்யஹம்ஸ்யாம் ஸ்வதந்திரோவை, அதைதான் விஷயம் சொல்ற. யத்யஹம்ஸ்யாம் ஸ்வதந்திரோவை சிந்தையந்து தியாகில, நீங்களே யோசிங்க அப்படின்றது. தியா சிந்தையந்து, உங்க புத்தியால ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. யத்யஹம்ஸ்யாம் ஸ்வதந்திரோவை, நான் உண்மையில சுதந்திர வாஸ்தவத்துல எதி அகம் ஸ்வதந்திரஹா, நான் சுதந்திரமா என்னுடைய முடிவுகளை எடுக்க சக்தி படைச்சவனா இருந்தேனே ஆகில். இஃப் ஐ வேர் டு பி ஃப்ரீ சொல்ற குதோ அபவம் மத்யவபுகு கச்சபோவா மகார்தவே. நான் இதுக்கு மீனாகவும் ஆமையாகவும் அந்த சமுத்திரத்துல போய் இருக்க போறேன், அதுல போய் தானா ஏன் பிறந்திருக்க போறேன் அப்படின்னா. திரியக்யோனிஷு கோ போகா
கா கீர்த்தி கிம் சுகம் புனகா. யோசிச்சு பாருங்க, சிறிய யோனிஷு கோ போகா. அந்த மாதிரி ஒரு யோனி, அதாவது மிருகங்களா பூச்சிகளா பிறக்கிற யோனி இருக்கே, அந்த யோனில அந்த மாதிரி பிறக்கிறதுல, அந்த மாதிரி ஜந்துவா பிறக்கிறதுல என்ன போகம், நம்மளுக்கு என்ன விதமான லாபம் சந்தோஷம் இருக்கும், என்ன விதமான சௌக்கியம் இருக்கும். கா கீர்த்திகி, அந்த மாதிரி பிறந்ததுக்கு பிறகு மத்திய ஜெயந்தியில நம்ம கொண்டாடுறோமா? அதாவது ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுற மாதிரி மத்திய ஜெயந்தி வாமன ஜெயந்தி அந்த மாதிரி ஜெயந்தி ஏதாவது பூர்வ ஜெயந்தின்னு யாராவது கொண்டாடுறோமோ? கா கீர்த்திகி கிம் சுகம் புனகா, அங்க என்ன சுகம் சௌக்கியம் இருக்க போறது? கிம் புண்ணியம் கிம் பலம் தத்திர சுத்ரயோனி கதசியமே. கிம் புண்ணியம், அதுல என்ன புண்ணியம் இருக்கு? புண்ணியமா புருஷார்த்தமான்னு சொல்லுவா இல்லையா? சாதாரணமா நம்ம தமிழ்ல பேசும்போது கூட இந்த காரியத்தை பண்ண, இந்த காரியத்தை ஏன் பண்ற, இதுல என்ன புண்ணியமா புருஷார்த்தமா? அதாவது புருஷார்த்தம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு லாபம், அந்த மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட் இருந்தா அதுக்கு பேரு புருஷார்த்தம்னு பேரு. நம்மளுக்கு பெனிஃபிட் எதுவும் இல்லாம ஆனா ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றோம், அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சாதாரணமா சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றா இல்லையா? சந்தியாவந்தனம் பண்ணினா என்ன பெனிஃபிட், என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டாக்க, சந்தியாவந்தனம் பண்ணா அதாவது கரணே அகரணே பிரத்யவாயா அப்படின்பா. அதாவது கரணே புண்ணியம் நாஸ்தி அகரணே பிரத்யவாயா. பண்ணினா புண்ணியம் கிடையாது, பண்ணாட்டா பாவம் அப்படின்னு பேரு. அதாவது இந்த நித்திய கர்மாவெல்லாம் இருக்கு பாருங்க, நித்திய கர்மாவை பண்ணினா புண்ணியம் கிடையாது, அதனால தனியான புண்ணியம் விசேஷமான புண்ணியம், அதனால சொர்க்கம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பண்ணினா புண்ணியம் கிடையாது, பண்ணாட்டா பாவம். சோ கரணே புண்ணியம் நாஸ்தி அகரணே பிரத்யவாயா, பண்ணாட்டா பாவம் அப்படிங்கிற மாதிரி. புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றதா இருந்தாக்க, புருஷைகி அர்ச்சதே இது புருஷார்த்தா. இதெல்லாம் மீமாம்சையில சொல்ல பாருங்க, 4வது அத்தியாயத்துல டிஸ்கஸ் பண்ண. புருஷார்த்தம்னா என்ன பெனிஃபிட்டுக்காக ஒரு யாகத்தை பண்ணோம்னாக்கா, காரியதி இஷ்டி அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த யாகத்தை பண்ணா மழை வரும் அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி எந்த காரியத்தை பண்ணா என்ன பெனிஃபிட், என்ன பலனுக்காக பண்றோம். சொர்க்க காமோ எஜேத அப்படின்னா அந்த சொர்க்கம்ங்கிற பலனை உத்தேசிச்சு பண்றான்னா அந்த பலன்கிறது புருஷார்த்தம்னு ஆகுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு காரியத்தை புண்ணியம், வெறும் புண்ணியன்ற ஒரு உத்தேசியாவது அந்த உத்தேசம் அந்த காரியத்தை பண்ணணும். பண்ணினா அதுல என்ன ஆகும், பலன் இல்லாட்டாலும் பாவம் இல்லை. சோ அது என்ன ஆகும், பகவத் பிரீதிங்கிறது ஒன்றாவது இருக்கும். இல்லைன்னா பண்ணினா அந்த காரியத்தினால ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாவது இருக்கணும். சோ அப்ப என்ன ஆகும், புண்ணியமா புருஷார்த்தமா, இதுக்கும் இல்ல அதுக்கும் இல்ல அப்படிங்கிற இல்லையா? அந்த மாதிரி அதாவது ஹிந்தியில ஒரு பழமை சொல்லுவா, நான் கற்கி நான் காட்கி அப்படின்ட்டு. அதாவது இப்ப ஊருக்கும் உபயோகம் இல்ல, வீட்டுக்கும் உபயோகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாருங்க. அந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கிறது. அதான் சொல்ற, இந்த மாதிரி இதுல சுத்ர யோனிகள்னு சொல்ற. சுத்ர யோனிகள்ல ஜென்மா எடுத்து அவதாரம் பண்ணினா அதனால என்ன பெனிஃபிட் வரப்போறது, என்ன சுகம் வரப்போறது, என்ன சௌக்கியம் இருக்கிறது, அது 2 மட்டும் சொல்லல, இருக்கிற லிஸ்ட். அதாவது ஏதோ 1 2 ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்தோம்னாக்க அந்த மாதிரி இல்ல, இருக்கிற அவதாரங்கள் முழுக்க அந்த மாதிரி இருக்கு. கோமலோவாத நிருசிம்மோவா, கோலோவாத நிருசிம்மோவா, கோலஹா அப்படின்னா மகாவராகம். சோ கோலோவாத நிருசிம்மோவா, நிருசிம்மாவதாரம். வாமனோவா பவம் சுதஹா, வாமனஹா, வாமனஹான்னு எடுத்தோம் இந்த டுவார்ஃப் அப்படின்னு சொல்ற இல்லையா? அந்த மாதிரி டுவார்ஃபா. சோ அதெல்லாம் என்ன ஆகும்னாக்க தன் காரியத்தை தானே பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடியதா இருக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு யார் இந்த அவதாரங்களை எடுத்திருக்காளோ அந்த அவதாரங்களை எல்லாமே தாங்க இண்டிபெண்டா இருக்க முடியாது. மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு திங்கிங்கோ அந்த இண்டிபெண்டன்ஸோ இல்ல. அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் அந்த மாதிரி சொரூபத்துல அவதாரம் எடுத்திருக்கேன், இதை யோசிச்சு திங்க் பண்ணி சந்தோஷப்பட்டு விரும்பி எடுத்திருப்பேனா அப்படின்னு விஷ்ணு கேக்குறேன். அதோட இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், யமதக்னி சுதஸ்மாத், நான் மனுஷனா அவதாரம் எடுத்தேன். அதாவது சுதந்திரமா இருக்கக்கூடிய மனுஷ அவதாரமும் இருக்கே, பரசுராம அவதாரம் எடுத்தேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த அவதாரம் எப்படி இருந்தது? யமதக்னி சுதஸ்மாத் சம்பவேயம் பிதாமக, ஹே பிதாமக, ஹே பிரம்மா, கஸ்மாத் ஜமதக்னி சுதா சம்பவேயம். எதனால நான் ஜமதக்னியினுடைய பிள்ளையாக நான் அவதாரம் பண்ணணும், எப்படி அவதாரம் பண்ணுவேன், ஏன் அவதாரம் பண்ணணும்? ஆக்சுவலா அதுல பார்க்க போனேன்னாக்க ஜமதக்னியோட இவர் இருக்காரு பாருங்க, அதாவது அந்த ஜமதக்னியோட அப்பா, அதுக்கப்புறம் அந்த காதி, அந்த இவாள்லாம் இருக்காரு. அவள்கிட்ட போய் இவர் என்ன பண்றாரு, அவன் அம்மாவும் ரொம்ப நாளா அவளுக்கு குழந்தை இல்லை, அம்மா பொண்ணு 2 பேருக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்ன உடனே அவர் என்ன பண்ணா, தன் மாப்பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி குழந்தை இல்லையே, எங்களுக்கு குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ன உடனே அவர் தியானம் பண்ணி என்ன பண்றாரு, ஒரு சருவை கொடுக்குற 2 பேருக்கும். இதை நீ சாப்பிடு, அதை அவ சாப்பிடட்டும், அதான் இது தன்னுடைய மனைவிக்கு இது உனக்கு இது அப்படிங்கிற. அப்ப அம்மா என்ன நினைக்கிறேன்னா,
தன்னுடைய மனைவிக்குன்னா ரொம்ப சக்தி படைச்ச விசேஷமான ஒரு குழந்தைக்கு இது பண்ணிருப்பாரு. அவர் விசேஷமா, அதாவது தன் பொண்டாட்டிக்காக விசேஷமா ஜெபம் பண்ணிருக்கார். எனக்கு கொஞ்சம் ஏனோ தானம் தான் பண்ணிருப்பார். அதனால அந்த செருவு நான் சாப்பிட்டேன்னா எனக்கு பிறக்கிற குழந்தை ரொம்ப விசேஷமா பிறக்கும், இந்த குழந்தை சாதாரணமா பிறக்கும்னு என்ன பண்ணா, தன் பொண்ணுக்கு கொடுத்த செருவு தான் சாப்பிட்டுட்டு தன் செருவு பொண்ணுக்கு வச்சுக்கிட்டா. பொண்ணுக்கு அது தெரியாது. அவன் அதை சாப்பிட்டா. செருவுனாக்கா இந்த ஹவிஸ், இந்த ஹோமத்துல உபயோகப்படுத்துறதுக்காக வைக்கிற ஹவிஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு. அதை சாப்பிட்டுட்டா. 2 பேரும் கர்ப்பமாயிட்டா. கர்ப்பமாகும் போது இந்த பொண்ணோட முகத்துல இருக்கிற தேஜஸ் ரொம்ப ஒரு க்ஷத்ரிய தேஜஸ் மாதிரி தெரியறது. அப்புறம் பொண்ணை கூப்பிட்டு என்னாச்சு, என்ன இந்த மாதிரின்னு கேக்குற, என்ன உன் முகத்துல இருக்கிற தேஜஸை பார்த்தா நான் கொடுத்த செருவு நீ சரியா சாப்பிடல போட்டிருக்கேன், மாறி போச்சு போட்டிருக்கேன்னு தன் பொண்டாட்டியை கேட்கிறார். அவன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்கும் போது இன்னொன்னு, சரி அதை அவாய்ட் பண்ண முடியாது, உனக்கு பிறக்கிற குழந்தை இல்லைனாலும் அவனுக்கு பிறக்கிற குழந்தை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்ல. சோ இப்ப பிரம்ம தேஜஸோட பிறக்கிற குழந்தை தான் ஜமதக்னி. ஜமதக்னி ஜமதக்னி பரசுராமர் மாதிரி அந்த சாத்திர தேஜஸோட பிறந்திருக்கணும். நீங்க உங்களுக்கே பிறக்கிற குழந்தைய இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களே, இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்கன்னு அந்த மனைவி கேட்டதுனால என்ன பண்ணுவார், சரி அது அவனுக்கு பிறக்கிற குழந்தை அந்த சாத்திர தேஜஸோட பிறக்கணும்னு அவர் அனுகிரகம் பண்ணார். சோ ஜமதக்னி ஒரு இது சொல்றது பொறுமை, அந்த மாதிரி எல்லா விதமான பிரம்ம குணங்களோடையும் பிறக்கிறார். அந்த இவளுக்கு அவளோட மாமியாருக்கு பிறந்த குழந்தை விஸ்வாமித்திரர். அதனாலதான் விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்தையே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரம்ம தேஜஸோட இருந்தார், பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தையும் வாங்கிட்டார். இப்ப இந்த ஜமதக்னிக்கு பிறக்கிற குழந்தை தள்ளி போயிருக்கு, அதாவது அனுகிரகத்துல பண்ணிருக்கார். அந்த ரிஷி என்ன பண்ணார், ஜமதக்னி அந்த மாதிரி பரசுராமர மாதிரி அந்த மாதிரி கோபிஷ்டரான முனிவரா பிறந்திருக்கணும். ஆனா அவருடைய அனுகிரகத்துல ஜமதக்னிக்கு பிறக்கிற குழந்தை அந்த மாதிரி கோபிஷ்டரா பிறந்தார். அந்த குழந்தைதான் விஷ்ணுவோட அவதாரம். சோ இப்ப என்ன பண்ணாரு, யார் எப்ப பிறக்கணும் எப்படி பிறக்கணும் ரிஷிகள் எல்லாருமே தீர்மானம் பண்றா. அப்படி தீர்மானம் பண்ணும்போது அந்த தீர்மானத்துல விஷ்ணு மாட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அம்சம் ஆவேச அவதாரம், விஷ்ணுவோட அம்சம் அந்த குழந்தைகிட்ட ஏறுறது. அந்த குழந்தை எப்படி இருக்குமோ, கஷ்டப்பட்டு எப்படி இருக்கணுமோ, கோபிஷ்டா இருக்கணுமோ அந்த மாதிரி விஷ்ணு இருக்கார். அப்படிப்பட்ட கோபிஷ்டதா இருக்கணுங்கிறது அங்க தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த முனிவரால என்ன பண்றது, ஜபம் பண்ணப்பட்டு அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்னு தீர்மானம் பண்ணிருக்கு இல்லையா. அதான் கேக்குற, ஜமதக்னி சுதக் தஸ்மாத், நான் ஏன் அந்த ஜமதக்னியுடைய பிள்ளையாக பிறக்கணும், ஏன் அந்த மாதிரி இருக்கணும். சம்பவேயின் பிதாமக நிருசம்சம்பா கதம் காரியம். அதோட இது வரைக்கும் சாதாரணமா மிருகம் பட்சி யோனிகள் அதுல பிறந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார், அதெல்லாம் சுமாரா சொன்னார். ஜமதக்னி விஷயத்தை சொல்லும் போது கொஞ்சம் விசேஷமா சொல்றார். நிருசம்சம்பா கதம் கர்ம. நிருசம்சம்னாக்க ஒரு குரூயல், நான் பண்றது கொஞ்சம் கொடூரமான, அதாவது பரசுராம அவதாரத்துல பண்ணின காரியங்கள் கொஞ்சம் கொடூரமான காரியங்கள். ஏன்னா லோகத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கு, இப்ப இருக்கிற பூபாரம் மாதிரி அப்பவும் லோகத்துல ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பரா இல்ல. தாங்க வச்சதுதான் சட்டம்னு அவன் என்ன பண்ணானா, ராஜாக்கள் தங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்தாங்க. ராஜாக்கள் வச்சதுதான் மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணாம அவாவா, அதாவது தங்களுக்கு பவர் இருக்கு, தாங்களுக்கு பொசிஷன் இருக்கு, தாங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதனால அவளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக, அதாவது ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா அவளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் எடுத்த அவதாரம். ஆனா அந்த அவதாரத்துல அவளுக்கு கொஞ்சம் கூட ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுக்கல. அதனால எனக்கு கிருத்தவான் அஸ்மி பூதலே சதஜெய்ஸ்து கிருதான் சர்வான் பூரையேயும் கதம் புனகா. அதோட என்ன பண்ண, அவர் எடுத்த சபதம், அந்த இது இருக்கு பாருங்க, செமந்த பஞ்சகத்துல 5 குளம் இருந்தது. 5 குளத்திலயும் இந்த ராஜாக்களோட ரத்தத்தால அந்த குளத்தை ரொப்பினார் அப்படின்ற மாதிரி. தற்கதம் ஜமதக்னேஷ்ட புத்ரோ பூத்வா தியோத்தமஹா, அதாவது ஜமதக்னிங்கிற ஒரு பெரிய ரிஷி அவருடைய குழந்தையாக பிறந்து சத்ரியான் ஹதவான் ஆஜவ், சத்திரியர்கள் அவ்வளவு பெரிய ஆஜவ் ஹதவான். ஆஜவ் ஹதவான்னாக்க சண்டையில கொண்டுட்டேன் அப்படிங்கிற, அதாவது அவன் தப்பு பண்ணா, அவன் லோகத்துக்கு இடம் கொடுக்கல, பாக்கி பேருக்கு என்ன பண்ணா, பாக்கி பேர் யாரையும் ரெக்கவர் பண்றதுக்கு இடம் கொடுக்காம அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. அதனால பகவானும் அவளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருந்தது. ஆனா இப்ப ராமாவதாரத்துல இன்று போய் நாளை வான்னு எப்படி சொன்னாரோ, தன்னுடைய பத்னியை அபகாரம் பண்ணிட்டு அபகரிச்சுன்னு போயிட்டு இருந்தவனா இருந்தா கூட அவனுக்கு கூட இன்று போய் நாளை வான்னு அவர் இடம் கொடுத்தார் இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் கூட தயையே இல்லாதவரை நடந்துட்டார். எப்படி நான் அந்த மாதிரி நடந்துட்டேன், அதான் சத்ரியான் ஹதவாராஜோ நிர்தயோ கர்ப்பானபி. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு, அதாவது இந்த ராஜாக்களுக்கு குழந்தைகள் பிறந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தைகளை நாளைக்கு ராஜாவா டிக்ளேர் பண்ணி அந்த குழந்தை பின்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவா, சத்ரியான் ஹதவான் ஆஜோ நிர்தயோ
கர்ப்பானபி, அதான் சொல்ற கர்ப்பானபி. அதாவது சாதாரணமா இந்த ஒரு ராஜா வந்து போர்ல தோத்து போயிடுறான்னு வச்சுக்கோ, கம்ப்ளீட்டா அதாவது அத இதுல சொல்லுவா அக்னிசேஷம் சத்ருசேஷம் ரணசேஷம் காரகேயத்துல ஒரு இது ஒண்ணு சொல்லுவா சுபாஷிதம். அக்னிசேஷம் அதாவது எங்கேயோ ஒரு நெருப்பு பிடிச்சுன்னு அணைக்கிறதா இருந்தா அது மொத்தமா அணைச்சிடணும். துளி கூட ஒரு துளி பொறி கூட இருக்கக்கூடாது. ஒரு பொறி இருந்ததுன்னா அந்த பொறி எங்கேயாவது விழுந்து எங்கேயாவது பட்டுச்சுன்னா என்ன ஆகும், திருப்பி அது பெரிய நெருப்பா வளர்ந்துரும் இல்லையா. சோ அக்னிசேஷம். அதே மாதிரி ரணசேஷம், கடன் அடைக்கிறதா இருந்தா மொத்தமா கடன் அடைச்சு என்ன பண்ணணும், வட்டி உள்பட வட்டி அசல் உள்பட எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இனிமே ஒரு பைசா கூட பாக்கி கிடையாது அப்படின்னு அந்த கடன் பத்திரத்தை வாங்கி கீழ்ச்சி போட்டுடணும். சோ அந்த மாதிரி இல்லாம ஏதோ அந்த கடன் பத்திரத்தை வாங்கல என்னாலும் சரியா வாங்கல என்ன ஆகும், அந்த கடன் நீ அடைக்காம கொஞ்சம் இருக்கு அதுக்கு வட்டி போட்டு அது வட்டி போட்டு என்ன ஆகும் ஆயிடுதுன்னு அது ஒரு பெரிய மலையா காமிப்பாங்க. அதே மாதிரி சத்ருசேஷம், எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, எதிரியை தோக்கடிச்சிட்டோம்னா அந்த எதிரி ராஜாவை ஜெயிச்சா மட்டும் போறாது, அந்த ராஜாவோட வம்சத்துல நாளைக்கு வேற யாராவது ராஜாவா வரக்கூடிய சக்தின்னு இல்ல வம்சத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு இளவரசனோ இல்ல அவனுடைய தம்பி அந்த மாதிரி யாராவது இருந்தாக்க இதுல நடக்கிறது. முத்ரா ராட்சசன்ற கதையில நீங்க பார்த்திருப்பீங்க தெரியலாம். அந்த முத்ரா ராட்சசத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாக்க, நந்தர்கள் நவநந்தர்கள் இருக்கா இல்லையா, அந்த நவநந்தர்களுக்கு எதிர்க்க சந்திரகுப்தன் இருக்கான். சந்திரகுப்தனுக்கும் நவநந்தர்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடக்கிறது. நவநந்தர் சந்திரகுப்தன் பக்கத்துல சாணக்கியன் இருந்து ஹெல்ப் பண்றார். நவநந்தர்களுக்கு சுபுத்தி சர்மான்னு பேரு, ராட்சசன் அவளுடைய மந்திரி. இவா ரெண்டு பேரும் ஆக்சுவலா இது சந்திரகுப்தன் இது சாணக்கியருக்கும் அந்த ராட்சசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபுத்தி சர்மன் ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டை தான். சுபுத்தி சர்மன் என்ன பண்றாங்கன்னா, நந்தர்கள் அத்தனை பேரும் போன உடனே அந்த தனநந்தன் கடைசி நந்தனுக்கு ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைக்கு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, யார் யாரெல்லாம் நந்தர்களுக்கு வந்து இவாளா இருப்பாளோ லாயலா இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் அந்த குழந்தைக்கு பின்னாடி ரேலி பண்ணி அந்த குழந்தையோட பேர்ல, இப்ப நந்த இந்த ராட்சசனே தான் ராஜாவா வரையினா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் அவனை ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொன்னாக்க. பட் நந்த வம்சம்னு சொன்னா போன வாட்டி ராஜாவா இருந்தவன அந்த வம்சத்துல லாயல் பீப்புள் மே ரேலி பிகைன், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாக்க அவன் வந்து பெருசா வரலாம் அப்படிங்கறதுக்காக என்ன ஆறுது, அந்த மாதிரி சண்டை போடலாம். அவனையும் கண்டுபிடிச்சு சாணக்கியன் அழிக்கிறான். ஏன்னா அதெல்லாம் வந்து தயாதாட்சிணி இல்லாம இருக்கணும், இல்லைன்னா ஜனங்களுக்கு நடுவில் சண்டை நடந்துட்டே இருக்கும். சண்டை நடந்துட்டே இருக்கும்போது ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துட்டே இருக்கும். அவ சௌக்கியமா நிம்மதியா இருக்க முடியாது. சாப்பாடெல்லாம் என்ன ஆயிடும், தி ஆர்மி மூவ்ஸ் ஆன் இட்ஸ் பெல்லி அப்படின்ற பாருங்க. சோ அரிசி எல்லாம் அந்த பக்கம் திருப்பி அனுப்ப வேண்டியிருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன ஆகணும், கூடிய வரைக்கும் சண்டை இல்லாம இருக்கணும்னா யாரெல்லாம் சண்டைக்கு ஆஸ்பதமா இருப்பாளோ அவளை இல்லாம பண்ணணும், அவ அந்த இடத்துக்கு வராம பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு பீஸ் இருக்கும். பீஸ் இருந்தாதான் கண்ட்ரியில வந்து டெவலப்மெண்ட் குரோத் எல்லாம் இருக்கும். அதனால அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவ்வளோத்தையும் அழிக்கணுங்கிறது ஒரு என்ன சொல்றது சத்ருசேஷன் காரையே கொஞ்சம் கூட மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு. அதனால கர்ப்பானபி, கர்ப்பங்கள்லாம் கூட யாரும் என்னாகும், நாளைக்கு யாரும் இவா பேரை சொல்லிட்டு வந்துடக்கூடாது, வந்துட முடியாம இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு குரூயலா அப்ப அந்த அவதாரத்துக்கு நடந்திருந்தேன். வாஸ்தவத்துல நான் ஏன் சுதந்திரமா நடந்திருந்தேன்னா அவ்வளவு குரூயலா நான் இருப்பேனா, அவ்வளவு குரூயலா நான் இருந்திருப்பேனா அப்படின்னு என்ன பண்றாரு பகவான் கேட்கிறாரு. ராமோ பூத்வாத் தேவேந்திர பிராதிஷத் தண்டகம் வனம். அடுத்த அவதாரத்துல என்ன ஆயிடுச்சு, ராமோ பூத்வா, ராமரான சக்கரவர்த்தி திருமகன் பேரு, அங்கேயும் நிம்மதியா இருக்க முடிச்சதோ, இருக்கிறதுலயே ரொம்ப மகா கொடூரமா இருக்கக்கூடிய கஷ்டமா இருக்கக்கூடிய வசிக்கிறதுக்கே ரொம்ப முடியாததான தண்டகாரண்யம். தண்டகாரண்யம்ங்கிறது மரங்கள்லாம் அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். அந்த மரத்துல வந்து சூரியனுடைய கிரணமே உள்ள பூந்தது இல்ல. அப்படிப்பட்ட தண்டகாரண்யத்துக்குள்ள நான் போனேன். அதுக்குள்ள போய் இருந்திருந்தேன். கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் என்ன பண்ற அங்கதான் இருக்க. 13 வருஷ காலம், கடைசி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு சித்திரக்கூடத்துல எல்லாம் அங்க இருந்துட்டு இருந்த. கடைசி வருஷம் சீதை இவன் ராவணன் தூக்கின்னு போயிடுறான். அப்ப நடுவுல இருக்கிற ஒரு 12 வருஷ காலம் என்ன எடுத்து சொல்லப்போனா ஒரு 10 வருஷ காலம் அந்த இடத்துல என்ன பண்ணார், கிட்டத்தட்ட இந்த பஞ்சவட்டியாம் தத்தோ ராமஹா சாசனாத் கும்பஜன்மனஹா அனபோட ஸ்திதிஸ்தோ இந்தியாதிரி பிரகிருதாவித அப்படின்னு காளிதாசன் சொல்றான். பஞ்சவட்டியிலேயே அவ்வளவு காலம் இருந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த தண்டகாவனத்துலதான் அங்கதான் சுத்தின்னு அந்த ஏரியாலதான் எடுத்திருக்காரு அவர் முழுக்க. சோ ராமோ பூத்வாத் தேவேந்திர எல்லாரையும் பார்த்து அட்ரஸ் பண்றாரு. பிதாமகன் பிரம்மாவை பார்த்து சொன்னார், இந்திரனை பார்த்து தேவேந்திர தேவர்களுக்கு தலைவன் சொல்லிக்கிறிய, நம்ம சுதந்திரமா நம்மளுடைய சக்தியில செயல்படுறோமா
அப்படின்னு கேட்கிறார். ராமோ பூத்வாத் தேவேந்திர ராவிஷத் தண்டகம் வனம். ராமன்ற பேர்ல நான் தண்டகத்துக்குள்ள போனேன், தண்டகாரண்யத்துக்குள்ள. அதான் கடுமையான கிட்டேயே உள்ள நுழைய முடியாம, தாண்டி போக முடியாம, எதிர்க்க என்ன இருக்குன்னு தெரியாது. அதான் பனி காலத்துல நம்ம வண்டி ஓட்டும் போது ரோட்ல எதிர்க்க என்ன வருதுன்னு தெரியாம இருக்கோ, தண்டகாரண்யத்துல பகல்லையே எதிர்க்க என்ன இருக்கு, அக்கம் பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு திக்கா இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் அது. பதாதிகி, தண்டகவனத்துல நான் போகும்போது எப்படி இருந்தது, பதாதிகி கால்நடையா போனேன். கால்நடையா போறதா இருந்தா என்ன ப்ராப்ளம், தண்டகாரண்யமே அவ்வளவு திக்கான ஃபாரஸ்டா இருந்தாக்க அங்க எவ்வளவு கல்லு முள்ளு மண்ணு அந்த இதெல்லாம் எவ்வளவு கடுமையா இருக்கும். அதுல கால்நடையா நடந்து போறதா இருந்தா நான் நடந்து போறதுக்கு ஒழுங்குற சௌரியம் இருக்குமா, நடந்து நிம்மதியா பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸான ரோட்ல நடந்து போற மாதிரியா நடந்து போக முடியுமா, அதுவும் சீட்டையோட போனோம். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு எங்க தாகம் எடுக்கிறதோ அங்க தண்ணி கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியுமா, தண்ணி கிடைக்குமா, குடிக்கிற ஜலம் கிடைக்குமா, ஆகாரங்கள்லாம் நம்ம சௌரியத்துக்கு இருக்குமா. அதாதிகி சீரவாசாச்ச, சீரவாசாகனா இந்த மர உரிய கட்டின்னு போயிட்டு இருக்கேன். சோ இந்த மர உரிய கட்டின்னு போயிட்டு இருந்தேனாக்க வெய்ய காலத்துல சேர்த்து கொட்டுறது, குளிர்காலத்துல குளிர்றதுன்னும் போது அதுக்கு இந்த மர உதிகள்லாம் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன்னா, சக்கரவர்த்தி திருமகன் ராஜகுமாரன் இதெல்லாம் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணிருப்பார், எவ்வளவு தூரம் பழகிருப்பார். ஜட்டா வல்கலவான் புனகா, அதே மாதிரி ஜட்டா வல்கலம். அசகாயா, அசகாயா அபாதேயா, அபாதேயனாக்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி கையில சாப்பாடு கட்டின்னு போக முடியாது. பாத்தேயன்னா கையில நம்ம கட்டின்னு போகக்கூடிய சாப்பாடு. நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னா அடுத்த வேலைக்கு நம்ம பேக் பண்ணின்னு போறோம் இல்லையா, அந்த மாதிரி பேக்கிங். ஸோ இது இங்க கிடைக்கிற ஃபுட் எதையுமே நான் பேக் பண்ணிக்க முடியாது, பேக் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது, பேக் பண்ணிக்கிறதுக்கான சித்தியும் இல்லை. அந்தந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சோ அசகாயா, துணையும் யாரும் கிடையாது. அபாத்தேயா, பாத்தேயம் வழியில இதுவும் இல்லை, கட்டுசாதமும் எதுவும் இல்லை. பீஷணே நிர்ஜனே வனே. சோ பீஷணம் பயங்கரமானது. மனுஷர்களே இது எந்த வழி, இது என்ன எதுன்னு போய் கேட்கணும்னா கூட கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. நிர்ஜனே வனே, அப்படிப்பட்ட ஒரு இது. குருவன் ஆகேட்டகம் தத்ர, அந்த இடத்துல ஆகேட்டகம் கேம்ப், அந்த இடத்துல டென்ட் போட்டு அங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கணும். குருவன் ஆகேட்டகம் தத்ர யசரம் விகதத்ரபா. சோ இவ்வளவு ராஜாவா இருந்துட்டு இந்த மாதிரி நானே டென்ட் போட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதாவது ராஜாங்கிறவன் தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய ஈகோவை மெயின்டைன் பண்ணணும். ஈகோவை மெயின்டைன் பண்ணி தன்னுடைய பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும், தன்னுடைய பொசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். இப்ப என் பொசிஷன் எதையும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காம, என்னுடைய பவரை காட்டாம, எனக்கு என்ன சௌரியம் வேணுமோ அந்த சௌரியத்தை கமாண்ட் பண்ணாம வெக்கத்தை விட்டுட்டு, அதாவது என்னுடைய ஈகோவை விட்டுட்டு, என்னுடைய ஈகோவை காமிக்காம, ராஜாவா இருக்கக்கூடிய என்னுடைய பவர் எதையும் காமிக்காம, என் பவரை நான் காமிக்காம, என்னுடைய ஈகோவை நான் வெளியில காட்டாம, சொல்ற விகதத்ரபா, வெக்கம் இல்லாம. அதாவது என்ன பண்ண, ரொம்ப ஐ ஹவ் ஸ்டூப்ட் டவுன், விகதத்ரபா. அந்த இடத்துல அப்படி ஐ வாஸ் லிவிங் லைக் தட் அப்படின்னா. ஞாதவான் மிருகம் கைமம் மாயையா பிகிதஸ்ததா. அப்புறம் இன்னொன்னு என்ன இருக்கு, சீத்தை போய் அந்த மானை பிடிச்சுங்க அப்படின்ன உடனே அந்த மான் ஓடுற ஓட்டத்தை பார்த்துட்டு அந்த மானுடைய பிஹேவியரை பார்த்து நான் என்ன பண்ணேன், அத நெஜ மான்னு ஏமாந்து போயிட்டேன். சோ அது அந்த மாதிரி நெஜ மான் இருக்க முடியுமா, அப்படிப்பட்ட ஒரு மான் இருக்குமான்னு எனக்கு தோணல. அதான் ராமர் சொல்றார், ந ஞாதவான் மிருகம் ஹைமம். இந்த ஹேம மிருகம், அதாவது அசம்பவம் ஹேம மிருகத்தை ஜென்மன்னு ததாதி ராமோ லுலுகே மிருகாயன் வால்மீகியே அந்த இடத்துல சொல்றார். அதாவது பொன்னாலான மான்றது ஒண்ணு இருக்க முடியாதுன்னு தெரியும், பொன்னாலான மான் உலகத்துல கிடையாது, பார்த்தது கிடையாது. ததாபி ராமஹா, ஸ்டில் ஈவன் தென் ராமஹா லுலுபே. லுலுபேங்கிறது என்ன ஆகும்னா, அந்த லோபம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல இருந்து வர ஒரு பர்ஃபெக்ட். ராமர் என்ன பண்ண, கொஞ்சம் கூட எங்கேயும் ரெக்கவர் பண்ணிக்காமல், லுலுபேங்கிற வார்த்தை லிட்டுன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம், என்னைக்கோ நடக்கிற கதை அப்படின்ட்டு. என்னைக்கோ ராமோ நாம பபுவஹ, ராமர்ன்ற ஒரு ராஜா இருந்தாருன்னு அதுல மட்டும் இல்ல. அதாவது அந்த லிட்டு அந்த பாஸ்டுக்கு மட்டும் இல்ல, ஹேபிச்சுவல் ஆக்டா இருந்தா அதுக்கும் அந்த இடத்துல வருது. அதாவது தப்பு பண்ற, அதாவது இந்த இவன் இருக்கா பாருங்க, சூதாடுறவன் பணத்தை லூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னாக்க, சாயங்காலம் வீட்டுல கீழே விழுந்து ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்படி அந்த வருத்தப்படுவான்ற வார்த்தையை லிட்டர்ல உபயோகப்படுத்துறார். ரிக்வேதத்திலேயே அந்த அக்ஷசுத்தத்துல வருது. அதாவது கிழவன் கீழே விழுந்து அந்த இடத்துல வருத்தப்பட்டு இருப்பாங்கிறத லிட்டர்ல உபயோகப்படுத்துறார்.
சோ லுலுபே ராமர் என்ன பண்ணார், கொஞ்சம் கூட ரெக்கவர் பண்ணிக்காம அந்த மாதிரி மான் இருக்க முடியுமா, இவ்வளவு தூரம் துரத்துறதே, நம்ம இதை இழுத்துன்னு போறதே, இது எதனால, இது ராட்சசனுடைய மாயையா இருக்குமோ அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுது, என்ன திங்க் பண்ணிக்க முடியாம ராமர் அதுக்கு ஆசைப்பட்டார் அப்படின்னார். அததான் ராமர் இந்த இடத்துல சொல்றாரு அதே விஷயத்த. ந ஞாதவான் மிருகம் கைமம் மாயையா பிகிதஸ்ததா ஐ வாஸ் மை ஐஸ் were closed by மாயா, மாயை என்ன கம்ப்ளீட்டா மறைச்சுட்டு அப்படின்னார். உடஜே ஜானகி தியக்த்வா நிர்கதஸ்தத் பதானுகா, பட்டசாலையில சீதையை விட்டுட்டு அந்த மான துரத்திட்டு போனேன். வாரிதோபி லக்ஷ்மணோபி தாம் தியக்த்வா நிர்கதோ மத் பதானுகா, லக்ஷ்மணன் என்ன பண்ணான், அப்புறம் அந்த அந்த மானுடைய சத்தத்தை கேட்டு அவன் என்ன பண்ணான், தாம் தியக்த்வா, லக்ஷ்மணனும் சீதையை அந்த இடத்துல விட்டுட்டு, அவனும் சீதை என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படப்படாதுன்னு அந்த இடத்துல நிக்கல. அவன் என்ன பண்ணான், லக்ஷ்மணோபி, லக்ஷ்மணனும் என்ன தொடர்ந்து சீதையை தனியா விட்டுட்டு என்ன தொடர்ந்து வரான். வாரிதோபி மயாத்தியர்த்தம் மோகித பிராகிருத்தை குணேகி, என்ன காரணம் நடந்தாலும் இந்த இடத்துல சீதையை விட்டுட்டு யார் என்ன சொன்னாலும், யார் எவ்வளவு சொன்னாலும், எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் சீதையை இந்த இடத்துல தனியா விட்டுட்டு நகராதேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதான் ராமர் சொல்றார், வாரிதோபி மயா அத்தியர்த்தம், என்னால வெகுவாக தடுக்கப்பட்ட போதிலும், அதாவது இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த போதிலும், மோகித பிராகிருத்தை குணேகி, சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ கௌரவம் அந்த மாதிரி, அதாவது சீதை சொன்னதை தாங்க முடியாமல், பிராகிருத்தை குணைகி, அது சீதை சொன்னதேன்னு சொல்லல, பிராகிருத்தை குணைகி மோகிதா, தன்கிட்ட இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமா தன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்க முடியாத அந்த சாதாரண குணங்கள் இருக்கு பாருங்க, அந்த குணங்களாலே மோகிதா, அதனாலே மோகிதகான அர்த்தம் மறைக்கப்பட்டவனாய், அந்த மாயினாலே மறைக்கப்பட்டவனாய் அவன் சீதையை தனியா விட்டுட்டு என்ன தொடர்ந்து வந்தான் அப்படிங்கிற. பிக்ஷு ரூபம் சதஸ்கிருத்வா ராவண கபட்டாகிருதி, கபடமா சன்னியாசி ரூபத்தை எடுத்துட்டு ஜஹார தரசாரட்சா ஜானகியின் சோக கர்ஷிதான். சோ தனியாக வருத்தத்தில் இருந்துட்டு கூட சீதைய அவன் தூக்கின்னு போயிட்டான். துக்கார்த்தேன மயா தத்திர ருதிதஸ்ட வனே வனே, துக்கார்த்தேன சீதையை பிரிஞ்சு துக்கம், அதோட ருதிதா என்னால என்னுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல, காடு காடா அலைஞ்சிட்டு இருந்த, ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காடுன்னு எந்த இடத்துல போயிருக்காளோ, ஏன்னா யார் தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரியாது, முன்னாடி அவளை கண்டுபிடிச்சதுனால அது ராவணன்னு தெரியும், அந்த நேரத்துல யாருன்னு தெரியாதோ இல்லையோ, அதனால காடு காடா சுத்திட்டு அழிஞ்சிட்டு அவன் எங்க இருப்பாளோ எந்த இடத்துல இருக்காளோன்னு தேடிட்டு இருந்தேன். சுக்ரீவேனச்ச மித்திரத்துவம் சுத்தம் காரியவசான்மையா, அதான் ஒவ்வொரு சின்ன சின்ன பதங்கள்லாம் கூட எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. காரியவசாதி, இப்ப சுக்ரீவன்ட்ட போய் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு, சுக்ரீவரை என்னுடைய ஹெல்ப் கூப்பிட வேண்டியது இருக்கு, அங்க நிர்ஜனை வனை அந்த இடத்துல யாருமே இல்லாததுனால, ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால கிடைக்கிறது சுக்ரீவன் மட்டும்தான். காரியவசா தேவையின் காரணமாக இது காரியம் நடக்கணும், சீதையை கண்டுபிடிக்கணுங்கிற காரியம் நடக்கணுங்கிறதுனால காரியவசான் மயா சுக்ரீவனுக்கு மித்திரத்துவம் கிருத்தம், சுக்ரீவனோட ஒரு நட்பு பாராட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, சுக்ரீவனோட நட்பு வச்சிருந்தேன். அதாவது இந்த மாதிரி இவ்வளவு அவதாரங்கள்லாம் எடுத்துட்டேனே, அந்த அவதாரங்கள் மாதிரிதான் சுக்ரீவனை நானே போய் நட்பு, அவனுக்கு சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்ததும். அந்நியாயேன ஹதோவாலி, சுக்ரீவனுக்காக என்ன பண்ண, அந்நியாயேன ஹதோவாலி, ஒரு ஆங்கிள் பார்த்தா வாலியை மறைஞ்சிருந்து கொண்டதுங்கிறது அந்நியாயம் தானே. அது என்ன சொன்னாலும் எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணாலும் பொலிட்டிக்கலி இட் கேன் பி ஜஸ்டிஃபைடு, ஆனா லீகலின்னு சொல்ல முடியுமா, அந்த நியாயத்தினால தர்மத்தினாலன்னு சொல்ல முடியுமா? சோ ஏதோ ஒரு சில காரியங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ராஜரீக காரியங்கள்னால பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். அந்நியாயேன ஹதோவாலி சாபாச்சைவ நிவாரிதாக, ஆனா அதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னாக்க, வாலியா அவனுடைய சாபத்திலிருந்து காப்பாத்தின. வாலிக்கு சில சாபங்கள் இருந்தது, அந்த சாபங்கள்னால வாலி இஷ்டத்துக்கு நடந்துக்க முடியாமயே இருந்தது. So he was relieved from those curses. Sahayam Vanaram Kirtva Lankayam Sarita Punaha. So Vanaram Sahayam Kirtva, அந்த நெத்த குரங்குகளுக்கு துணையா கொண்டு லங்கைக்கு போனேன். பத்தோகம், லங்கையில சண்டை நடக்கும் போது எப்படி இருக்கு, பத்தோகம் நாகபாசைச்ச லக்ஷ்மணச்ச மமானுஜா, நானும் லக்ஷ்மணனும் எங்களை நாகபாசத்தினால கட்டி போட்டு போயிட்டான். நாகபாசத்துக்கு இருக்கிற மகிமை அதால கட்டுண்டு கிடந்தோம். பதிதோ திருஷ்டுவா வானரா விஸ்மயங்கதாக, நாங்க ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து நாங்களே இந்த மாதிரி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாங்களே இதுல அடிபட்டு விழ முடியுமான்னு வானரர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம விஸ்மயங்கதாக ஆச்சரியப்பட்டு போயிட்டா. என்னடா இது, நாங்க ரெண்டு பேருமே இப்படி விழுந்துட்டுமே, என்ன பண்றது, எப்படி எங்களை எழுப்புறது, எந்த மாதிரி, ஏன்னா இது தண்ணி தெளிச்சு எழுப்புற விஷயம் இல்லையே, நாகபாசத்தினால கட்டா இருக்குல்ல,
கருடேன ததாகத்திய மோச்சிதோ பிராத்தரவுக்கில. கருடன் வந்து என்ன பண்ணுது, அந்த நேரத்துல எங்களை அந்த நாகபாசத்துல இருந்து விடுவிச்சது. சிந்தாமே மகதி ஜாதா தெய்வம் கிம்பா கரிஷ்யதி. அப்ப அந்த இடத்துல நாகபாசம் எங்களை இந்த அளவுக்கு அடிச்சு கீழே கண்ட்ரோல் பண்ணி விழ வைக்கும்னா, கருடன் சான்ஸா வந்து எங்களை காப்பாற்ற முடியும்னா எனக்கு சிந்தா கவலை. இன்னும் தெய்வம்னா ஃபேட், இன்னும் ஃபேட் என்னென்னலாம் வச்சுட்டு இருக்கு. கிருதம் ராஜ்யம், ராமர் எல்லாத்தையும் ரெகலெக்ட் பண்றாரு. கிருதம் ராஜ்யம், முதல்ல ராஜ்யம் எங்கள்கிட்ட இருந்து அபகரிக்கப்பட்டது. வனே வாசகா, காட்டுக்கு வந்து தனியா இருக்கும்போது மிருதஸ்தாத்தகா, என்னுடைய தந்தை போனார். பிரியா கிருதா, யுத்தம் கஷ்டம் ததாதி, இந்த யுத்தம் வந்து கஷ்டமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏவம் அக்ரே கிம்பா கரிஷ்யதி, மேல இன்னும் இந்த தெய்வம் இன்னும் என்ன பண்றதுக்கு இருக்கு, என்ன சிலதெல்லாம் இருக்கு. அக்னி பிரவேசம் பண்ணாவிட்டு கூட லோகாபவாதங்கிற கஷ்டங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, தன் குழந்தைகளை விட்டு இருக்க போறாரு இல்லையா, அந்த மாதிரி அக்ரே கிம்பா கரிஷ்யதி. பிரதந்து மகத் துக்கம் அராஜ்யசிய வனாசிரயம். எல்லா துக்கமும் என்னென்ன கஷ்டங்கிறது சொல்றார். பிரதமம் து மகத் துக்கம் அராஜ்யசிய வனாசிரயம், ராஜ்யம் போச்சு, வனாசிரயம் காட்டுல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ராஜபுத்திரியான் வித செய்த, காட்டுக்கு போகும்போது என்ன பண்றேன், ராஜபுத்திரி என்கிட்ட சீதையோட கூட. சோ இப்ப நான் போகும்போது தனியா ஏதோ தைரியமா நான் போட்டுக்கே வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். சீதையோட போறதா இருந்தா அவளுடைய சௌரியங்கள், அவ எங்க இருப்பா, எப்படி இருப்பா, எதா இருப்பான்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவளை பாதுகாத்துட்டு அவளை பார்த்துட்டு அவளுடைய சௌரியங்களை ஏற்பாடு பண்ணிட்டே போனோம் இல்ல. அதே மாதிரி என்ன ஆகும், ஜனகீனசிய மே சுராகா, சுராகன் தேவர்களை பார்த்து ஜனகீனசியமே என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்றார். அந்த ஜனகீனம்ங்கிறது என்ன சொன்னார், வராட்டிகாபி பித்ராமே ந தத்தா வன நிர்கமே. காட்டுக்கு போகும்போது, காட்டுல இவ்வளவு தூரம் நாங்க 3 பேரும் போறோமே, வழியில ஏதாவது செலவுக்கு இருக்கட்டும்னு வராட்டி காப்பி ஒரு தம்படி கூட எங்க அப்பா எனக்கு கொடுக்கல. வராட்டி காப்பி பித்ராமே ந தத்தா, வராட்டிக்கான இருக்கிற காசுலயே ரொம்ப சின்ன காசு, கால் தான், ஓட்ட கால் தான் வச்சுக்கணும். பதாதி அசகாயோகம் ஜனகீனச்ச நிர்கதா, பதாதிகி அசகாயா ஜனகீனா. சதுர்தசைவ வருஷாணி நீதானிச்ச ததாமயா, 14 வருஷங்கள் காட்டுல, அதாவது முன்னாடி சொன்னதெல்லாம் மிருகங்கள், இந்த மாதிரி மான், இந்த மீன், அந்த மீனாவதாரம் பண்ணது, கூர்மாவதாரம், இதெல்லாம் சொல்லிட்டு வந்த. அப்புறம் இந்த வாமனாவதாரம், அந்த பரசுராம அவதாரங்கள்லாம் வந்து என்ன ஆகும், ரொம்ப எமோஷனலாவும் பிசிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அவதாரங்கள், அதுலயாவது கண்ட்ரோல் இல்லை. ஆனா ராமாவதாரம்னு சொல்லும் பொழுது சக்கரவர்த்தி திருமகனா, எல்லா விதமான புத்தியும் இருக்கிறவனா, வசிஷ்டத்தை வந்து வாசிச்சு நல்ல விஷயம் தெரிஞ்சு, நல்லது கெட்டது தெரிஞ்சு, எல்லா விதமான சக்திகள் விஸ்வாமித்திரட்டையும் வில்வித்தை எல்லாம் கத்துட்டு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறந்த வில்வீரனாக, சிறந்த எல்லா விதத்திலையும் எப்பி பண்ணிட்டவனாக, தசரதன்னா 10 திக்கிலையும் தன்னுடைய ரசத்தை செலுத்தி எல்லா திக்கையும் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சு அப்படிப்பட்டவருடைய மகனா இருந்து கூட இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை, திருப்பி அதான் சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நான் மட்டும் இல்ல, என்னோட என் தம்பி மனைவிகள்லாம் கூட அந்த கஷ்டப்பட வேண்டும். 4வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் 53 ஸ்லோகம் ஆயிருக்கு. 54வது ஸ்லோகத்தில இருந்து பார்க்கணும். தெய்வாத் யுத்தே, பகவான் விஷ்ணு, அதாவது பூமாதேவி பூபாரம் ஜாஸ்தியா இருக்கு, பூபாரத்தை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்திரனை போய் கேட்டுக்கிறா, பூபாரத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுன்னு. இந்திரன் என்ன பண்றாருனாக்க, நம்ம பிரம்மாவை போய் கேட்கலான்றான். பிரம்மா வந்து என்ன பண்றாருனாக்க, இந்திரன், பூமாதேவி, பாக்கி தேவதைகள் எல்லாரையும் அழிச்சுட்டு இதுக்கு வழிகாட்டுறதுங்கிறது விஷ்ணுகிட்ட தான் போனோம், அவரு தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு விஷ்ணுகிட்ட போலான்னு சொல்ற. விஷ்ணுகிட்ட போகும்பொழுது விஷ்ணு என்ன சொல்றாருனாக்க, இந்த பூபாரத்தை குறைக்கிறதுக்கு வழி பண்ண வேண்டியது அம்பாள் தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்ற. அந்த அம்பாளை பத்தி பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லும் பொழுது தங்கிட்ட வந்திருக்கிறவா தன்னை எல்லாரும் வந்து என்ன ஆகும், தான் ஏதோ தள்ளி போடுறோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றார், நான் அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கேன், ஆனா அந்த அவதாரங்கள் இருக்கு பாருங்க, சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம், லோகத்துல நம்ம இப்ப பிறப்பு எடுக்கிறோம், ஒரு ஜென்மத்துல நம்ம என்ன கர்மாவோ அந்த கர்மாவுக்கு அனுகூலமாக இந்த ஜென்மாவில அடுத்த ஜென்மா வருது, இல்ல அதுக்கு எப்ப வருதோ அந்த ஜென்ம கர்மாவுக்கு அனுகூலமா தான் கர்மனோ ஜென்மா அப்படிங்கறதாக கர்மாவுக்கு அனுகூலமா ஜென்மா வருதுன்னு சொல்றோம். அதான் கட்டோபனிஷத்து, இந்த உபனிஷத்துக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா புண்ணியேன புண்ணியம் பாபேன பாபம் உபாபியாமேவ மனுஷ்யலோகம் அப்படிங்கறதாக
வெறும் புண்ணிய கர்மாவே கேவலமா அதிகமா புண்ணிய கர்மா இருந்ததுன்னாக்க அந்த புண்ணிய பலன் அதிகமா இருக்கும்போது அந்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்றான், தேவலோகங்கள்ல பிறக்கிறான். தேவலோகத்துல தான் என்ன பண்ண முடியும், அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஆனந்த மீமாம்சான்னு தைத்திரிய உபனிஷத்துல வருது பாருங்க. அந்த தைத்திரிய உபனிஷத்துல பாத்தீங்கன்னாக்க மனுஷ கந்தர்வாள், தேவ கந்தர்வாள், பித்ருக்கள், ஆச்சார ஜாதேவாள், கர்ம தேவாள்னு பல விதமான விஷயங்களை சொல்லியிருக்கு இல்லையா. அதுல அந்த வரிசைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆனந்த மீமாம்ச அப்படிங்கிற இடத்துல அந்த வரிசையா ஒன்னொன்னா சொல்லின்னு வருது. அதெல்லாம் தேவதைகளுக்குள்ள இருக்கிற தாரதமியத்தை பத்தி, யார் கொஞ்சம் ரொம்ப பெரியவா, யார் சின்னவா, யார் எந்த கர்மா பண்ணி போனா, யாருக்கு எந்த போகம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல என்ன அர்த்தம்னு சொன்னா, கர்மாவினால வரக்கூடியவாள் அவள்லாம். ஆனா பகவான் விஷ்ணு அவதாரம் எடுக்கிறார் இல்லையா, அந்த அவதாரத்துல என்ன பண்றோம், ஒரு ஜென்மா எடுக்கிறார். அதாவது பல விதமா மத்ய கூர்மா, வராகச்ச, நாரசிம்மச்ச, வாமனகான்னு பல அவதாரங்களை எடுத்துதான் பேசுறோம். பல அவதாரங்களை எடுத்துதான் பேசும் பொழுது அந்த அவதாரங்கள்லாம் எப்படி வருது, அப்ப பகவானும் கர்ம பலன் ரீதியாக அந்த அவதாரம் எடுக்கிறாருனாக்க, கர்மபல ரீதியா அவதாரம் எடுக்கிறாருன்னா தன்னுடைய கண்ட்ரோலே இல்லாம அவர் எடுக்கிறாருன்னு சொல்ல வேண்டி வரும். ஏதோ கர்மத்து பிரகாரம் எடுக்கிறாருன்னு சொன்னாக்க கேவலம் லோகக்ஷேமத்துக்காக அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். அதனால என்ன சொல்லுவான்னாக்க இச்சானுசாரி பகவானுடைய அவதாரம் அப்படின்பா. சாதாரணமா சொல்லும் போது பகவான்கிறதுனால பகவான் அவதாரம் எடுக்கிறதா இருந்தா அது இச்சானுசாரி. சோ மனுஷா, சாதாரண மனுஷாலாம் பிறக்கும் பொழுது அவ கர்மானுசாரி ஜென்மா, பகவானுடைய ஜென்மாங்கிறது அது மாயாமயம் ஜென்மா. ஏன்னா இப்ப கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்றோம் பாக்குறோம், அவர் ஜெயில பிறந்தாருன்னு, பிறக்கும் போதே சங்க சக்கர கதாதாரியா சதுர்புஜனா சகல விதமான அலங்காரங்களோடய அவர் பிறந்தார் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு. தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு. சோ அப்ப அந்த அளவுக்கு சாட்சாத் பகவானாகவே அவர் பிறந்தாருன்னு சொன்னோம்னாக்க அந்த அவதாரத்தை கேவல மனுஷாவதாரனோ கர்மகதி பிரகாரம்னு சொல்ல முடியுமோ, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால அது சாதாரணமா இச்சானுசாரி அவதாரங்கள். பகவானுடைய பிறப்புங்கிறது இச்சானுசாரின்னு சொல்லும் பொழுது தேவி பாகவதத்துல அது என்ன சொல்லி இருக்குன்னா இச்சானுசாரி தான். அதாவது முழுக்க முழுக்க இவருடைய இச்சை இல்ல, அம்பாளுடைய இச்சானுசாரி. அம்பாள் எந்தெந்த தேவதைகள் எப்ப பிறக்கணும் அப்படின்னு அவ தீர்மானம் பண்றாளோ அந்த சமயத்துல அந்த மாதிரி அசுரால கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படிப்பட்ட பிறப்பு எடுக்க வேண்டியிருக்கு. சோ அது அம்பாளுடைய இச்சானுசாரி. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கேவலம் சுதந்திர இச்சையா இருந்தாக்க இவ்வளவு கஷ்டப்படுற ஜென்மாக்களை எடுத்துன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டாகணுமோ, இவ்வளவு கஷ்டப்படுறத காமிக்கணுமோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணுமோ, சாதாரணமா காரியத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. இந்த கஷ்டங்கள்லாம் நான் படுறத பார்த்தேன்னா அது திரிகுணாத்மிகமான அம்பாளுடைய மாயையினுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக. அதனால நம்ம எல்லாருமே அம்பாளை பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த பூபாரத்தை குறைக்கிறதுக்காக, பூமியினுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக அம்பாளை பிரார்த்தனை பண்ணுவோம்னு அந்த விஷயத்த அவர் எடுத்து சொல்றார். அதுதான் இந்த இடத்துல, அதாவது எது ஒண்ணுமே இச்சைதான், இச்சை இல்லைங்கிறது இல்ல. ஆனா அந்த இச்சைங்கிறது திரிகுணாத்மிகமான அம்பாளுடைய இச்சை, அந்த குணத்தின் ரீதியா வருதுனால அந்த குணத்துக்கு அனுகூலமாக எந்தெந்த இடத்துல எந்த குணங்கள் தேவையா இருக்கோ அந்த குணங்களுக்கு அனுகூலமான ஸ்வரூபங்கள் அந்தந்த இடத்துல வெளிப்படுறது அப்படிங்கறதாக. அதனாலதான் ராமாவதாரத்துல முதல்ல தான் மத்ய கூர்ம வராகமா தான் இருந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் ராமாவதாரத்துல தான் எப்படி இருந்துட்டு இருக்கோம்ங்கிறத சொல்ற. அதான் அந்த இடத்துல அவர் சொல்லும் போதே அழகா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அதாவது விஷயம் தெரிஞ்ச ஞானம் இருக்கிற ஒரு வைஸ் மேன் அப்படின்னு சொல்ற பாருங்க, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி சொல்றாரு பாருங்க. தெய்வா யுத்தே ஜெய பிராப்தா, அதாவது ராவணனோட இருக்கிற யுத்தத்துல ஜெயஹா, எனக்கு ஜெயம் வெற்றி கிடைச்சது, தெய்வா லக்கிலி அப்படின்னு. அதாவது ஒரு ஃபேட், அது ஒரு ப்ராவிடன்ஸ், அவ்வளவுதான். அதை பிளான் பண்ணி ஜெயம் கிடைக்கணும்லாம் வந்தது இல்ல. என்னென்ன வச்சுட்டு இருந்தது, துணைக்கு வச்சுட்டு இருந்ததெல்லாம் குரங்கு இதெல்லாம் தான். அவன்கிட்ட இருந்த அந்த அளவுக்கு வசதிகளும் இல்ல. கடைசியில் அகஸ்தியர் ஆதித்ய ஹிருதயம் உபதேசம் பண்ணார். சோ அதெல்லாம் இருந்தது, எதேச்சியா அதெல்லாம் நடந்தது ஒவ்வொரு ஸ்டெப்லயும். சோ அதனால தெய்வாத் யுத்தே ஜெய பிராப்தேன முன்னாடியே சொல்லிட்டார். எப்படி நாகபாசத்தினால அடிபட்டது அந்த விஷயங்கள்லாம் இங்க சொல்லின்னு வந்துட்டார். சோ தெய்வாத் யுத்தே ஜெய பிராப்தா திகதோசோ மகாசுரஹா. சோ லக்கிலி அவன் என்ன எடுத்து அசுரஹா மகாசுரஹா ராவணனுக்கு இது கொடுக்கிறார். மகாசுரஹா மிகப்பெரிய அரக்கனான ராவணன் நிகதா கொல்லப்பட்டான். ஆனீதாத புனசீதா பிராப்தாயோத்தியா மயா ததா. சீதை அழிச்சு வந்த அயோத்தி அடைந்தோம்.
வருஷாணி கதிச்சித்தத்திர சுகம் சம்சார சம்பவம். சோ சில வருஷங்கள் நாங்க என்ன பண்ணோம், அயோத்தியில சுகமா இருந்துட்டு இருந்தோம். ஆனா பிராப்தம் ராஜ்யம் சம்பூர்ணம் கோசலான் அதிதிஷ்டதா, கோசல தேசத்துக்கு ராஜாவான பிராப்தம் ராஜ்யம் சம்பூர்ணம், பூர்ணமான ராஜ்யம் என் கண்ட்ரோல்ல வந்தது, நான் அதுக்கு ராஜாவா இருந்தேன். பட் என்ன ஆயிடுது, உறைவம் வர்த்தமானேன பிராப்த ராஜ்யேன வைத்ததா இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏவம் புறா வர்த்தமானேன லோகாபவாத பீத்தேன தியக்தா சீதே வனேமயா. லோகாபவாத பீத்தேன, லோகத்துல என்ன பண்ணாங்க, சீதையை பத்தி கொஞ்சம் அவதூறா பேச ஆரம்பிச்சாங்க. சோ ராஜாவா இருக்கேன், ராஜாவா இருக்கும்போது என்ன ஆகும், சீதையை பத்தி அவதூறா பேசிட்டு இருக்காங்கனாக்க நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அதாவது என்ன சொல்றது, ஒரு சட்டத்திட்டங்களை வந்து என்போர்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீ என்ன இப்ப உங்க வீட்லயே இந்த மாதிரி வச்சுட்டு இருந்துட்டு இப்ப பொறுத்தையாரு நீ எப்படி என்போர்ஸ் பண்ண முடியும்னு எதிர்கேள்வி வந்தாக்க என்ன ராஜாங்கிறவன் என்ன பண்றான்னாக்க அவன் வந்து வெறும் இது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி மட்டும் இல்ல, எதிரி ராஜாக்களை ஜெயிக்கிறதெல்லாம் மட்டும் இல்ல, மேஜர் இதெல்லாம் இருக்கு பாருங்க கேசஸ் எல்லாம், அந்த மேஜர் கேசஸ் எல்லாம் ஃபைனல் ஆர்பிட்ரேஷன் ராஜாட்ட தான். அதாவது ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு, அதாவது இந்த இது இருக்கு பாருங்க, கேபிட்டல் பனிஷ்மெண்டோ இல்ல கான்பிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ப்ராப்ளங்கள் வரதா இருந்தா அத வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ராஜா. இதுல நம்ம சாகுந்தலத்துல பாக்கலாம். சாகுந்தலத்துல என்ன இருந்ததுனாக்க துஷ்யந்தனுடைய மோதிரத்தை திருடிட்டான் அப்படின்னு ஒரு இதா இருக்கான் இல்லையா, ஒரு தீவிரன் மேல பழி சுமத்தி அந்த தீவிரன் என்ன பண்றான், கேஸ் அவன் பேர்ல வருது கோர்ட்ல. அவனால வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த மோதிரம் வேற எந்த விதத்திலும் எங்க இருந்து அவனுக்கு கிடைச்சிருக்கிறத நம்ப முடியா இல்ல. அதனால ஒருவேளை அவன் தான் அதை திருடி இருப்பான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. இப்ப மரண தண்டனை கொடுக்கும்போது அந்த மரண தண்டனை கொடுத்த உடனே சரி எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பண்ணிடல, அந்த மரண தண்டனையை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ராஜாட்ட போறது. அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு சிரேஷ்டி ஒருத்தன் இருக்கான், அவன் செத்து போயிடுறான். இப்ப அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுக்கு குழந்தை இல்ல, அப்ப அவனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட் கான்பிஸ்கேட் பண்ணணும் போது அந்த கேஸையும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ராஜாட்ட துஷ்யந்தன்ட்ட போறது. இந்த மாதிரி அதெல்லாம் என்ன ஆகும்னாக்க முக்கியமான கேசஸ் எல்லாம் கன்ஃபர்மேஷன் ராஜா தான் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், தன்னால வந்து நிஷ்பக்ஷபாதமா அன்பயாஸ்டா ஜனங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இதான் லோகாபவாதம். லோகாபவாதம்னா நாளைக்கு வந்து எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா, ஜனங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, how far it will be acceptable, அந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது லோகாபவாத பீதேன, சீதை மேல அவ சொல்ற தோஷம் மட்டும் இல்ல அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாமே. சோ லோகாபவாத பீதேன, since I was afraid of people's comments, அவங்களுடைய ரூமர் இந்த இதெல்லாம் பார்த்து தியக்தா சீதே சீதா வனேமயா, திருப்பி என்ன பண்ண, சீதையை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு லட்சுமணன் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல நேரத்துல சீதா வந்து பிரெக்னண்டா வேற இருக்கா. சோ ஏற்கனவே சீதையை பிரிஞ்சு கஷ்டப்பட்டது, இப்ப திருப்பியும் காந்தா விரகஜம் துக்கம் புனப்பிராப்தம் துராசதம், துராசதம் அன்கன்ட்ரோலபிள், என்னால தாங்க முடியாதுதானே, காந்தா விரகஜம் துக்கம் பிராப்தம் பாதாளம் சாகதா பச்சாத். கப்பில என்ன ஆயிடுது, இப்ப விஷ்ணு இந்த கதையை நரேட் பண்றார், ராமரா இருக்கும்போது தான் என்ன இருக்குன்ட்டு, அதனால சுருக்கமா நடந்த கதையை சொல்றார் சட்டு சட்டு. சோ அவன் என்ன பண்ணா, பாதாளம் சாகதா பச்சாத், அதுக்கப்புறம் சீதைங்க திருப்பி வந்தா அந்த அஸ்வமேத யாகங்கள் அந்த குழந்தைகள் கதையெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் என்டையர் ராமாயணம் எப்படி இருக்குன்னாக்கா, வால்மீகி எழுதின ராமாயணத்தை எப்படி எழுதியிருக்காருனாக்க, ராமருடைய அஸ்வமேத யாகசாலையில அந்த நடுவுல வந்து இந்த விராமம்னு சொல்லுவா, டைம் கிடைக்கும் போது அந்த இடத்துல இதிகாச புராணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நேரேட் பண்ற இது உண்டு, சான்ஸ் உண்டு. அப்ப அந்த இதிகாச புராணங்களை நேரேட் பண்ணும்போது லவகுஷால் 2 பேரும் ராமருடைய கதையை நேரேட் பண்ற மாதிரி. சோ என்டையர் ராமாயணம் வந்து அந்த அஸ்வமேத யாகசாலையில நேரேட் பண்ண மாதிரியே, யாகசாலையில நேரேட் பண்ண மாதிரி அது அமைஞ்சிருக்கு. சோ அதனால என்ன ஆயிடுச்சு, பாதாளம் சா கதா பச்சாத் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல சீதை என்ன பண்றார், திருப்பியும் உன்னோட இதை வந்து உன்னுடைய இதை நிரூபிக்கணும் அப்படின்னு சீதையை கேட்கும் போது அவன் என்ன பண்றா, பூமாதேவியை பிரார்த்திக்கிறா, இந்த மாதிரி எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆயிடுச்சு, பாதாளம் சா கதா பச்சாத். சோ அவன் என்ன பண்றான், பாதாளம் சா கதா பச்சாத் தராம் பித்வா தராத்மஜா, தராம் பித்வா, அதான் பூமி என்ன பண்ற, எனக்கு வழி கொடுமா, இந்த மாதிரி இவ்வளவு இதுவா எடுத்து என்னுடைய இதுதான் என்னுடைய நிரூபிக்கணும் போது பூமாதேவி தொடர்ந்து அவளுக்கு வழி கொடுக்கிறா. சோ தராம் பித்வா தராத்மஜா, பூமாதேவியினுடைய மகளா இருக்கக்கூடிய சீதை பாதாளம் கதா, பூமாதேவிக்குள்ள இறங்கிடுற, பாதாளத்துக்குள்ள போயிடுறா. சோ என்ன எடுத்து, நான் என் மனைவிட்டு இருந்து திருப்பியும் பிரியும்படியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு.
ஏவம் ராமாவதாரேபி துக்கம் பிராப்தம் நிரந்தரம். பௌபூதின்ற கவி உத்தரராம் சரித்திரத்துல எழுதுறான், துக்க சம்வேதனாயை இந்த துக்கத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நான் பிறந்திருக்கேன் போல் இருக்கு அப்படின்னு ராமன் அந்த இடத்துல அழுத்துக்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கிறது நம்மளுக்கு. அங்க பாத்தீங்கன்னா முழுக்க ஒவ்வொரு இடத்துலயும் என்ன இருக்கு, விஷ்ணுவே ராமரா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வர. ஏவம் ராமாவதாரேபி துக்கம் பிராப்தம் நிரந்தரம், துளி கூட கேப் இல்லாம இடைவிடாம. இது எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதா இருந்தால், நானே செயல்படக்கூடியதா இருந்தால், அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறதா நான் என்னுடைய லைஃப சூஸ் பண்ணிருக்கணுமோ? நான் எங்கேயாவது ஒரு இடத்துல கஷ்டப்படுறது இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல நான் என்ன பண்ணலாம், கஷ்டப்படாம சுகமா இருந்திருக்கிறதா தீர்மானம் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் சுகம் அப்படின்னு 50-50 அப்படின்னு பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆனா இதுல பார்த்தா என்னவா இருக்கு, 90-10 இல்ல 95-5 அப்படிங்கிற மாதிரினா துக்கத்தினுடைய ப்ரொபோர்ஷன் இருக்கு. அதனால என்ன சொல்ற, துக்கம் பிராப்தம் நிரந்தரம் அப்படின்னு. பரதந்திரேன மேலூனம் சுதந்திர கோபவேத்ததா. சோ இப்ப நான் முழுக்க முழுக்க துக்கத்தை நான் அனுபவிக்கிறதா இருந்தா, I should have been under the control of somebody. Somebody should be directing my life. Somebody should be what is called deciding the course of my life. என் வாழ்க்கை எப்படி அமையணுங்கிறது யாரோ தீர்மானம் பண்றான்னு தெரியறது இல்லையா? இதுல யார்தான் சுதந்திரமா இருக்க முடியும்? அதாவது உலகத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய தேவதைகளுடைய நிலையே இப்படி இருந்தா, இந்த சுதந்திரமா இருக்கிறவா யாருன்னு எப்படி சொல்றது? பச்சாத் காலவசாத் பிராப்தா ஸ்வர்கோமே பிராத்ருபிஸ்ஸஹ பரதந்திரஸ்ய கா வார்த்தா பக்தவ்யா விபுதேனவை. சோ இதுல என்ன எடுத்து, பச்சாத் காலவசாத் ஸ்வர்கா, அதுவும் தீர்மானம் பண்ணதான். காலவசாத் ஸ்வர்கா எப்ப போனோம் அப்படிங்கறதும் என்ன எடுத்து, மெசேஜ் வருது கிளம்பு அப்படின்ட்டு. சோ பரதந்திரஸ்ய கா வார்த்தா பக்தவ்யா விபுதேனவை. சோ இப்படி பரதந்திரமா இருக்கும் பொழுது இதுல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? பரதந்திரோஸ்மியகம் நூனம் பத்மயோனே நிஷாமய. பத்மயோனே பிரம்மா, தாமரையில பிறந்த பிரம்மா. பரதந்திரோஸ்மியகம் நூனம் ததா துவமபி ருத்ரஸ்ச சர்வே சான்யே சுரோத்தமாக. நீயாகட்டும், சிவனாகட்டும், இல்ல இங்க இருக்கிற தேவதைகளாகட்டும், எல்லாரும் அந்த குணத்துக்கு வசப்பட்டவர்கள், அந்த குணத்தை கண்ட்ரோல் வச்சிருக்கிற மாயைக்கு வசப்பட்டவர்கள். மாயினால பிறந்து அது எப்படி டைரக்ட் பண்றதோ அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம்.